அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மார்ச் மாதம் 12ஆம் தேதி மாசி மக திருநாள் மிக விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கு. அப்படிப்பட்ட இன்றைய நாள்ல துலாம் ராசினியர்கள் 7 ஜென்மம் செய்த பாவங்கள் நீங்கி இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இந்த மாசி மக திருநாள் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த மாசி மக திருநாளான இன்றைய நாள்ல உங்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாசி மகம் 2025ஆம் ஆண்டு எப்போது கொண்டாடப்பட இருக்கு, இந்த நாளில் என்ன செய்தால் 7 ஜென்ம பாவங்கள் தீரும் என்று பார்க்கும்போது மாசி மாதம் என்பது சிவ வழிபாட்டிற்கு உரிய ஒரு மாதமா அமைஞ்சிருக்குதுங்க. இது புண்ணிய பலன்களையும் பல பிறவிகள் செய்த பாவங்களிலிருந்து விடுபட்டு நற்கதி அடையவும், பாவங்கள் மற்றும் தோஷங்களால் நமக்கு ஏற்படும் துன்பங்களிலிருந்து விடுபடவும் ஏற்ற ஒரு மாதமா இந்த மாசி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த மாதத்தில் வரும் மற்றொரு சிறப்புக்குரிய நாள் மாசி மகம் ஆகும். இந்த மாசி மகம் அன்று பல்வேறு கோவில்களிலும் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறுங்க. இந்த நாளில் மனிதர்கள் மட்டுமின்றி தெய்வங்களும் புனித நீராடுவது வழக்கமாக உள்ளது. அப்படிப்பட்ட இந்த மாசி மகம் அப்படின்னா என்ன என்று பார்க்கும்போது தமிழ் மாதங்களில் 9வது மாதமாக வரும் மாசி மாதத்திற்கு பல சிறப்புகள் உண்டு. அதில் முதன்மையானதாக இருப்பது மகா சிவராத்திரி. இதை தொடர்ந்து மிகவும் சிறப்புக்குரிய புண்ணிய நாளாக கருதப்படுவது மாசி மகம். மாசி மாதத்தில் மகம் நட்சத்திரம் வரும் நாளை மாசி மகம் கொண்டாடுகிறோம். இது பல்வேறு ஆன்மீக சிறப்புகளை பெற்ற நாள் என்பதோடு பாவங்களை போக்கி அளவில்லாத புண்ணிய பலன்களை தரும் ஒரு மாதமாகவும் அமைகிறது. இந்த நாளில் கும்பகோணம் மகாமக குளத்தில் புனித நீராட ஏராளமான பக்தர்கள் குவிவதுண்டு. மாசி மகம் சிறப்புகள் என்ன என்று பார்க்கும்போது மாசி மாதத்தை கடலாடும் மாதம் என்பார்கள். இந்த மாதத்தில் புண்ணிய நதிகள், கோவில், களம், கடல் என எங்கு சென்று புனித நீராடினாலும் அது மகத்தான பலனை தருவதுடன் நம்முடைய பல பாவத்தை போக்கக்கூடியதாகவும் அமைகிறது. கங்கை நதியை தன்னுடைய பாவத்தை குறைத்து தன்னுடைய புனித தன்மையை மீட்டெடுக்கும் நாள் இந்த மாசி மகம்தான். இந்த நாளில் கங்கை உள்ளிட்ட அனைத்து புண்ணிய நதிகளும் கும்பகோணம் மகாமக குளத்தில் எழுந்தருள்வதாக ஐதீகம். அதனால்தான் இந்த நாளில் நாம் சென்று நீராடினால் நம்முடைய பாவங்களும் நீங்குவதுடன் கங்கை உள்ளிட்ட புண்ணிய நதிகளில் ஆசியும் கிடைக்கும் என சொல்லப்படுகிறது. இந்த மாசி மகத்தில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் என்ன என்று பார்க்கும்போது தட்சனின் மகளாக அம்பிகை அவதரித்தது இந்த மாசி மக தினத்தில்தான் என சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் குழந்தை இல்லாத தம்பதிகள் மாசி மகம் அன்று புனித நீராடினால் அவர்களுக்கு புத்திர பேறு கிடைக்கும் என்பது நம்பிக்கை. சிவபெருமான் வருண பகவானுக்கு சாப விமோச்சனம் அளித்ததும் அதே நாளில்தான் என சொல்லப்படுகிறது. இது சிவபெருமானையும் அம்பிகையையும் வழிபடுவதற்கு ஏற்ற நாளாக கருதப்படுகிறது. இந்த நாள் முன்னோர்களை வழிபட்டு தர்ப்பணம் அளிப்பது பல ஜென்ம பாவங்களிலிருந்து விடுதலை கிடைக்க செய்யுங்க. அதே போல் இந்த மாசி மகத்தில் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன என்று பார்க்கும்போது இந்த மாசி மகம் அன்றுதான் முருகப்பெருமான் தன்னுடைய தந்தையான சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்ததாக சொல்லப்படுகிறது. அதே போல் பாதாள உலகத்திலிருந்து பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து மீட்டு வந்ததும் மாசி மகம் நாளில்தான். அதனால் இந்த நாளில் சிவபெருமான், அம்பாள், முருகப்பெருமான், பெருமாள், முன்னோர்கள், குலதெய்வம் என எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் வழிபடலாம். மாசி மகம் அன்று விரதம் இருந்து வழிபடுவதால் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் இந்த மாசி மகம் 2025ஆம் தேதி இப்போது வழிபடப்படுகிறது என்று பார்க்கும்போது இந்த ஆண்டு மார்ச் மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை மாசி மகம் அமைகிறது. அன்றைய தினம் அதிகாலை 3:53 மணி துவங்கி மார்ச் 13ஆம் தேதி காலை 5:09 வரை மகம் நட்சத்திரம் உள்ளது. அதே போல் மார்ச் 12ஆம் தேதி காலை 10:50 மணி துவங்கி சதுர்தசி திதி உள்ளதால் சிவ வழிபாடு செய்வது மிக உகந்ததுங்க. சதுர்தசி சிவனுக்குரிய திதியாகும். இந்த திதியில் வழிபடுபவர்களுக்கு சிவபெருமானி அருளும் பாவங்களிலிருந்து விடுதலையும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. முடிந்தவர்கள் அருகில் உள்ள நீர்நிலைகளுக்கு சென்று புனித நீராடலாம் எனவும் கூறப்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த மாசி மகமான இன்றைய புண்ணிய நாள்ல துலாம் ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் கிரகநிலைகளின் ரீதியாக அமைகிறது என்று பார்க்கும்போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்ட துலாம் ராசி நேயர்களுக்கு ராகு ஒருவரை உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறார். இத்தருணங்கள் முழுவதுமே இருந்தாலும் ராசிக்கு வாக்கு, தனம் ஆகிய இடங்களுக்கும் சுகஸ்தானத்திற்கும் விரயஸ்தானத்திற்கும் குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பது சமய சஞ்சீவினியாக அமைஞ்சிருக்குதுங்க. இதனால் உங்களுக்கு ஏற்பட்டுள்ள தோஷங்கள் போகிறது. குடும்பத்தில் சிறு விஷயங்களுக்கு கூட அதிகமான அலைச்சலையும் பிரயாசையும் படப்பட்டிருந்தவர்களுக்கு இப்போது ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. இவ்வளவு நாட்களாக கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள், அபிப்பிராய பேதங்கள்
தடைகள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமாக இருந்தும் கூட, வருமானம் திருப்திகரமாக இருந்தும் கூட செலவுகள் சக்திக்கு மீறியதாக இருந்திருக்குங்க. அந்த செலவுகளுடைய குறைபாடு குறைய இருக்குது. திருமண முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. அதே போல இத்தருணங்கள்ல கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. ஏன்னா ஏற்படக்கூடிய செலவுகளுக்கு ஏதாவது ஒரு வகையில் வருமானம் இருந்து கொண்டே இருக்குங்க. வெளிநாட்டில் பணியாற்றி வரும் பெண் அல்லது பிள்ளையினுடைய வரவு எங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை அளிக்கும் விதமா அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த மாசி மக நாளான இன்றைய தினத்தில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சற்று சிரமமான ஒரு காலகட்டம் என்பதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க. ஓய்வில்லாத உழைப்பும் சக்திக்கு மீறிய பொறுப்புகளும் பணிகள்ல வெறுப்பை ஏற்படுத்துங்க. உடல் ஓய்விற்கு கெஞ்சுங்க. உடல் நலக்குறைவினால் அடிக்கடி விடுப்பில் செல்ல நேரிடும். கவனமாக வேலை பார்த்தும் கூட தவறுகள் ஏற்பட்டு வந்த நிலையில அது உங்கள் மீதான தவறுகள் இல்லை என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளா அமைஞ்சிருக்குது. இதன் காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. துலாம் ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த மாசி மக திருநாளான இன்றைய நாளில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சம்பந்தப்பட்ட கிரகநிலைகள் அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. சந்தையில் உங்களுடைய பொருட்களுக்கு நியாயமான விலை கிடைப்பது சற்று கடினமே என்பதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுதுங்க. கூட்டாளிகளினாலும் தொழிலாளர்களினாலும் பிரச்சனைகள் ஏற்பட்டு கவலை அளிக்குங்க. நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு குறையுங்க. அதே போல் ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கிகள் மேலும் தாமதமாகலாங்க. அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியங்க. துலாம் ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத வகையில் பல வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்குதுங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் முக்கிய பொறுப்பு ஒன்று கட்சி ரீதியாக உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு மாசி மக நாளான இன்றைய நாளில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வித்யாகாரகரான புதனும் கல்வித்துறைக்கு தொடர்புள்ள இதர கிரகங்களும் அனுகூலமாக இல்லைங்க. நினைவாற்றல் பாதிக்கப்படுங்க. தக்க தருணத்துல படித்தவை மறந்து போயிருக்கும். ஆனால் இந்த மாசி மகத்திற்கு பிறகு எதிர்பாராத பல முன்னேற்றத்தை உங்களால் தற்போது காண முடியும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வயல் பணிகள்ல கடுமையான உழைப்பு இருக்குங்க. ஓரளவு விளைச்சல் திருப்திகரமாக இருப்பினும் எதிர்பார்ப்பை விட சற்று குறைவாகவே இருக்கும். இருந்தாலும் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. துலாம் ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டங்களில் விவாக வயதுள்ள கன்னியருக்கு வரன் அமைவது நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் விதமா அமைஞ்சிருக்குது. துலாம் ராசினியர்களுக்கு காலகட்டங்களில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையிலுள்ள நீர்நிலைகளில் புனித நீராடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.